தேவனிடத்தில் அன்பு கூர்ந்த சங்கீதம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. இப்போது இன்றைக்கி ஜெபம்லாம் கடைசி முடியறதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, முதல்ல ஆரம்பத்திலேயே என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. நமக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்குது பாருங்க, அந்த ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வைக்கணும். மாம்சத்தின் வாய் மாத்திரமல்ல, உன் ஆத்மாவை என்ன பண்ணணுமா, கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும். அவர் செய்த சகல உபகாரத்தையும் மறக்கக்கூடாது. இப்போ ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. ஆத்மாவிலே ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். அப்போ ஆத்மா கர்த்தரை ஸ்தோத்தரி. அப்போ தேவனிடத்தில் அன்பு கூறு. என் ஆத்மாவே உன்னை உண்டாக்கின தெய்வத்தை நீ என்ன பண்ணு, அன்பு கூறு. அவர் செய்த சகல உபகாரத்தையும் மறவாதே. என்னென்ன உபகாரத்தை அவர் செய்தாராம்? சங்கீதக்காரன் தாவீது தன் வாழ்க்கையில் அனுபவித்ததை சொல்கிறாரு. என்னென்ன உபகாரத்தை செய்தார்? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரத்தையும் மறவாதே, மறந்துடாதே. என் ஆத்மாவிட்ட ஆத்மாவை பார்த்து சொல்கிறாங்க, ஆத்மாவே ஏன் கலங்குகிறாய், ஏன் திகழ்கிறாய், ஏன் பயப்படுற? நம்ம ஆத்மாவை பார்த்து நம்ம பேசுகிறோமா? கடவுள் ஆத்மாவிலே வாசமாக இருக்கிறார். நம்முடைய ஆத்மாவிலே கர்த்தர் வாசமாக இருக்கிறார். அப்படி முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோட தேவனிடத்தை அன்பு கூறுகிற நம்ம பார்த்து, நம்முடைய ஆத்மாவை பார்த்து நம்ம சொல்லணும், நீ கர்த்தர் செய்த சகல உபகாரத்தையும் மறவாதே. என்னென்ன உபகாரத்தை அவர் செய்தாராம்? அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்தாராம். நம்முடைய ஆத்மாவிலே நம்முடைய பாவங்களை எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, மன்னித்து இருக்கிறார். நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்ம நோய்களெல்லாம் குணமாக்கி, பாவத்தை மன்னித்து நோயை குணமாக்குறாராம். அப்போ பாவத்தை மன்னித்து நோயை குணமாக்குறார். ஒரு மனுஷனுடைய பாவத்தை மன்னிச்சா நோய் தானாக குணமாயிடும். அல்லேலூயா. இயேசுகிட்ட வந்தவங்கெல்லாம் முதலாவது பாவம் மன்னிக்கப்பட்டு பின்னாடினா நடந்தது, அவன் எழுந்து நடந்தான். இப்போ பரிசேயர் யூதர்கள்லாம் என்ன நினச்சாங்க, பாவங்களை மன்னிக்கிறதுக்கு இவர் யார் அப்படின்னு இவர் பார்த்து கேட்குறாங்க. இவர் தான் பாவத்தை மன்னிக்க வந்தார், பாவியில் ரட்சிக்க வந்தார். இவர் தான் பாவத்தை சிலுவையில் சுமந்தார், நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தார். அப்படி வேதம் சொல்லுது. அவர் பாவ சிலுவையில் சுமந்தார் என்பது வேதம் தெளிவாக சொல்லுது. அப்போ பாவத்திலிருந்து ஒரு மனிதனை விடுதலையாக்குவது யார்? இயேசு கிறிஸ்து மாத்திரம் ஒரு பாவத்திலிருந்து ஒரு மனிதனை விடுதலையாக்க முடியும். இந்த உலகத்தில் யாருமே இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்க முடியாது, இயேசு கிறிஸ்துவை தவிர. ஆமென், அல்லேலூயா. அவர் தான் நம்முடைய பாவத்தை மன்னித்து நம்ம நோயை என்ன பண்ணுவான், குணமாக்குவாராம். அழிவுக்கு உன்னை தப்பி வைப்பாராம். உன் பிராணனை அழிவுக்குன்னா நான் மரணத்திலிருந்து உன்னை தப்பி வைக்கிறவர் யாருன்னா கடவுள் தான். மரண குழியிலிருந்து தப்பி வைக்கிறவர். இப்போ வியாதி நேரத்தில், பலவீனமான நேரத்தில் உலகத்தில் எல்லா மக்களும் யாரை நோக்கி கூப்பிட்றாங்க? டாக்டர் கைவிட்ட போகுது. யார் முன்ன மரணத்திலிருந்து தப்பி வைக்கிறா? டாக்டர் சொல்லிட்டாங்க 24 மணி நேரத்தில் அவர் இறந்துடுவாருன்னு சொல்கிறான். ஆனால் 24 மணி நேரத்தில் இன்னும் 24 வருஷத்துக்கு அப்புறமும் அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. எப்படி சொல்கிறீங்க? எனக்கு தெரியும், நிறைய பேரை நான் பார்த்துருக்குறேன். இனிமேல் அவர் பிழைக்க மாட்டார், செத்துடுவார் அப்படின்னு சொன்னவங்கலாம் இன்றைக்கி வாழ்ந்து தான் இருக்கிறாங்க. எப்படி அது பாவங்களை மன்னிக்கப்பட்டவர்களாக. ஆமே, கடவுள் ஒரு கிருபையை இரக்கத்தை என்ன பண்ணுறார், மனுஷனுக்கு வைத்திருக்கிறார். அதனால் உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்களாலே முடிச்சு விட்டுகிறார். என்ன பண்ணுறார்? அவனுக்கு கிருபையும் இரக்கத்தையும் தருகிறார் என்று தாவீது சொல்கிறார். கிருபை இரக்கம். நாம் நிர்மூலமாகாது இருப்பது அவருடைய சுத்த கிருபை. நம்முடைய பாவத்துக்கு தக்கதாக அவர் நமக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினச்சான்னா நம்ம நிர்மூலமாகிட்டு இருப்போம். ஏன்னா ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்ததுனாலே நம்ம நிர்மூலமாகலையாம். நம்முடைய அக்கிரமம், நம்முடைய பாவங்கள் நம்மை முந்தி கொண்டு போச்சு. ஆனால் அதை காட்டிலும் தேவனுடைய கிருபையானது அதை காட்டிலும் பெரிதாக இருக்குது. நம்முடைய பாவத்தை காட்டிலும் கிருபை எவ்வளோ பெரிதாக இருக்குது பாருங்கள். அந்த கிருபை தான் நம்மளை என்ன பண்ணுது, கிருபையினால் நன்மையினால் நம்மை முடிச்சு விட்டுக்கிறவராக இருக்கிறார். நன்மையினால் வாயை திருப்தியாக்குறார். கழுகுக்கு சமமான வயதை திரும்ப வாழ வயதாக மாற்றுகிறார். கழுகுக்கு 40 வருஷம்னா மீண்டும் ஒரு 40 வருஷம் அது வாழ முடியும். எப்படின்னா, மலை மேலே ஏறி தன் மூக்கெல்லாம் உடைச்சி தன் சிறகெல்லாம் இறகெல்லாம் பிச்சுட்டு ஒரு கோழி குஞ்சு போல் மாறிடும். மறுபடியும் அந்த சிறகு முளைக்கும். முறைச்சி என்ன பண்ணும், மறுபடியும் அது உயர எழும்போம். தன்னை தாழ்த்துது பாருங்கள். கடவுளுக்கு முன்னாடி ஒரு மனிதன் தன்னை தாழ்த்தும் போது அவன் மறுபடியும் என்ன பண்ணுவான், பலன் அடைகிறான். மோசே மறுபடியும் பலன் அடைந்தான். ஆபிரகாம் மறுபடியும் பலன் அடைந்தார். எலியா மறுபடியும் பலன் அடைந்தார். சோர்ந்து போனவர்கள் எல்லாரும் பலன் அடைந்தார்கள். செர்பாபேல் பலன் அடைந்தான். சிம்சோன் பலன் அடைந்தான். ஒவ்வொருவரும் பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் வரும்போது அவர் பலன் அடைகிறக்கூடியவர் இருக்கிறார். கழுகுக்கு சமமான, காண்டாமிருகத்துக்கு சமமான பலனை கர்த்தர் என்ன பண்ணார், தம்முடைய பிள்ளைகளுக்கு தருகிறவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு.
கழுக்கு சமமான வயதை திரும்ப வாழ வயதாக, மறுபடியும் சின்ன வயசு 100 வயதுக்கு கிழவனும் வாலிபன் எனப்படுவான் என்று எழுதியிருக்கிற பிரகாரம் உன் வாழ்க்கையில் நடக்கும். ஒடுக்கப்படுகிற யாவரும் கர்த்தர் நீதியை நியாயத்தையும் செய்கிறார். ஒடுக்கப்படுகிற யாவருக்குன்னா இந்த உலகத்திலே யார் யாரெல்லாம் ஒடுக்கப்படுகிறார்களோ நெருக்கப்படுகிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் நியாயத்தை செய்கிற இந்த உலகம் வராது. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? ஒடுக்கப்படுவர்களுக்கு நியாயம் செய்வார். எனக்கு இந்த மக்கள், எனக்கு இந்த வீட்டுக்காரர், இந்த குடும்பத்தில், இந்த சபையில், இந்த இடத்துல எனக்கு ஒடுக்கப்படுறாங்க, நான் இது பண்ணுறேன், என்னுடைய வாழ்க்கையில் நெருக்கம் இருக்குது அப்படின்றவங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? ஆண்டவர் உதவியாக வந்து ஆண்டவரே உனக்கு உதவி செய்வாராம். உலகம் உன்னை மறந்து இருக்கலாம், ஆனால் உன்னை உண்டாக்கினவர் உன்னை ஒரு காலம் என்ன பண்ண மாட்டார்? மறக்க மாட்டார். ஒடுக்கப்பட்டவர்களுக்கு அவர் நீதியை செய்கிறவராக இருக்கிறார். என் வாழ்க்கையில் நான் ஒடுக்கப்பட்டேன் என்று நீ நினைக்காதீங்க. ஒடுக்கப்பட்டு இருந்தால் கர்த்தரே உனக்கு நீதியை செய்வார். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி என்று, சர்வலோகாதிபதி என்று தாவீது அறிந்திருந்தார், ஆபிரகாம் அறிந்திருந்தார். அல்லேலூயா. நாம் அறியணும் நம்முடைய ஆண்டவர் யார் என்பதை. உருக்கமான அவர் தமது வழியை மோசைக்கும் தமது கிரியை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணார். அவர் எவ்வளவு பெரியவர் என்பது இரக்கத்தையும் அன்பையும் எப்படி விவரித்து சொல்கிறார். மோசைக்கு தெரிவிக்கிறாரு, இஸ்ரவேல் புத்திரருக்கு எல்லாருக்கும் தெரிவித்தார். அவருடைய வழி, கடவுளுடைய வழி என்ன என்பது சொல்கிறாரு. அந்த வழி என்னன்னா உருக்கமான இரக்கம், உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் கிருபை உள்ளவர். அந்த அவருடைய வழி அதுதான். கடவுளுடைய வழி எது கேட்டிங்கன்னா இரக்கம், மிகுந்த சாந்தம், தாழ்மை. அதெல்லாம் ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் காட்டார். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார். எப்போவுமே ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? கடிந்து கொள்ளவே மாட்டார். ஏன்னா அவருடைய சாயில் படைக்கப்பட்ட நீ மனிதர்களாகி நம்ம எப்போதுமே கடவுள் என்ன கடிந்து கொள்றார், கடவுள் என்ன சோதிக்கிறாரு, கடவுள் என்ன வாதிக்கிறாருன்னு நம்ம சொல்லக்கூடாது. பாருங்க, கடவுள் நம்ம சோதிக்கிறவர்ல, அவர் கடிந்து கொள்ளுகிறவர் அல்ல. அவர் சிச்சிக்கிறவர், நம்ம சீர்திருத்துகிறவர், பக்குவமான வழியிலே நம்மை நடத்துகிறவர், நீதியின் வழியிலே நடத்துகிறவர், நமக்கு போதித்து நம்முடைய வழிகளை சரியில்லைன்னா சரிப்படுத்துகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். அதான் சொல்றாரு, அவர் எப்போதும் கடிந்து கொள்ளார், இன்னைக்கும் அவர் கோபம் கொண்டு இருக்கிறார். எப்பயுமே ஆண்டவர் என் மேலே கோபமாக தான் இருக்கிறாரு அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது. கடிந்து கொள்றவர் கோபமாக இருக்கிறார், என் மேலே கடவுளே கோபமாக இருக்கிறான்னு சில பேர் சொல்கிறாங்க. அவர் எப்பயுமே கோபமாக இல்லை. நீ பாவம் செய்யும்போது ஆண்டவர் கோபப்படுறார். அவர் எப்போதுமே உன்னை கடிந்து கொண்டே இருக்கிறாரா? இல்லையே. அப்படி கடிந்து கொண்டு இருந்தால் எப்பயுமே உன் மேலே கோபமாக இருந்தால் நீ எப்பயுமே நிர்மூலமாகிட்டு இருப்பியே, மண்ணோட மண்ணாக போயிட்டு இருப்பியே. அதனால தான் தாவீது சொல்கிற, ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சர்வ உபகாரத்தையும் மறவாதே. அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமல் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக அவர் சரி கட்டாமல் இருக்கிறார். நம் பாவம் செய்தமே அந்த பாவத்துக்கு சரி கட்டணும்னு நினச்சார்னா, நம்ம அக்கிரமங்களுக்கு சரி கட்டணும்னு நினச்சார்னா, தக்கவாறு செய்தாருண்டா நாம் எவ்வளோ பாவம் செய்தோம், எவ்வளோ அக்கிரமம் செய்தோம், அதுக்கு சரியாக அவர் நீதியை செலுத்திட்டாரா? இல்லையே, செலுத்தலையே. நாம் செய்த பாவத்துக்கு தண்டனை நமக்கு கொடுக்கலையே, நம்ம செய்த அக்கிரமத்துக்கு அவர் தண்டனை கொடுக்கலையே. ஏன் அவர் கொடுக்கல பார்த்தா, அவருடைய உருக்கம், இரக்கம், தயவு நமக்கு மேலே இருந்தது, அவர் கிருபை நம்ம மேலே இருந்தது. அதனால தான் என்ன பண்ணிட்டாராம், நம்மளை ரட்சித்து இருக்கிறார். அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு, அவர் நமக்கு செய்த தப்புக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினச்சா நம்ம ஒருத்தர் கூட இந்த உலகத்துக்கு இருக்க முடியாது, ஒருத்தரும் இருக்க முடியாது. எவ்வளோ சிந்தனைகள் நம்ம செய்திருக்கிறோம், இருதயத்தை செய்திருக்கிறோம், ஒருத்தவங்களுக்கு விரோதமாக பேசியிருக்கிறோம், இந்த வாயில் மற்றவங்களை சபிச்சு இருக்கிறோம், இந்த வாயில் கெட்ட வார்த்தைகளை பேசியிருக்கிறோம். இருதயத்தின் நினைவுகள் நமக்கு தெரியாதுங்க. அதெல்லாம் ரெக்கார்டு வச்சுருக்கிறாரு அவருக்கு தெரியும் எல்லாம். நம்ம யார் எப்படியாப்பட்டவங்கன்னு தெரியும். நீ அந்தரங்கத்தில் செய்கிற காரியமாக அவருக்கு தெரியும், வெளியரங்கத்தில் செய்கிற காரியம் தெரியும். உன் மனசாட்சிக்கே தெரியாதது கூட அவருக்கு தெரியும். நம்ம மனசாட்சிகளும் சில நேரத்தில் மறந்துட்டுருப்போம். ஆனால் அவருக்கு எல்லாம் தெரியும். நம்முடைய பாவங்கள் தக்கதா அக்கிரமம் தக்கதா அவருக்கு நமக்கு சரி கட்டி இருந்தாலும் சரி கட்டலை. அப்படி அவர் செய்யலை. அப்படி செய்திருந்தாருன்னா நடந்திருக்கோம். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமல், நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும், பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ இதெல்லாம் செய்யாமல், பூமிக்கு வானத்துக்கு எவ்வளோ தொலைவு யாருன்னா மீட்டர் போட்டு அளந்து சொல்ல முடியுமா? யாராவது லேசர் வச்சு அளந்து சொல்ல முடியுமா? பூமிக்கு வானத்துக்கு எவ்வளோ தொலைவுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. எந்த மனுஷனாலும் சொல்ல முடியாது. அவ்வளோ தொலைவு பாவத்தை என்ன பண்ணிக்கிறாராம், அவருக்கு பயப்படுகிற மேல் அவருடைய கிருபை அவ்வளோ பெரிதாக இருக்கிறது. பூமிக்கு வானம் எவ்வளவு
உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிற மேல் அவருடைய கிருபை அவ்வளோ பெரிதாக இருக்கிறது. கடவுளுடைய கிருபை உண்மையில இருக்குதுங்க. பூமிக்கு உள்ள வானத்துக்கு உள்ள உயரத்தை கூட ஒரு மனுஷன் அளந்துடலாமா, ஆனால் அவருடைய கிருபை ஒரு நாளும் ஒரு மனுஷனை அளக்க முடியாது. அந்த கிருபை அவ்வளோ உயரமாக இருக்குது. அதனால் உனக்கு என்ன நடக்குது, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளோ தூரம் உனக்கு தெரியுமா? மேற்கும் கிழக்கு எவ்வளோ தூரம்னு. பூமி ஒரு முனை தொண்டு மறுமுனை மட்டும் அவர் சூரியன் என்ன பண்ண உதிக்க பண்ணுகிறார், தோன்ற பண்ணுகிறார். ஒரு மனுஷனும் இந்த பூமியினுடைய எல்லையை என்ன பண்ண முடியல, அளவை கண்டுபிடிக்க முடியல. பூமி எல்லையை கண்டுபிடிக்கல. கடலுடைய ஆழத்தை என்ன மனுஷன் என்ன பண்ணல, இன்னும் கண்டுபிடிக்க முடியல. ஏதோ ஒரு தோராயமாக சொல்லலாம், ஆனால் அதோடைய எல்லை இவ்வளோ தான் என்பது யாராலும் சொல்ல முடியாது. அதுதான் சொல்கிறாரு, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரம் அவர் நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு பாவங்களை விலக்கினாராம். அவருடைய கிருபை என்ன செய்தது, அவருடைய இறக்கம் என்ன செய்தது, அவருடைய தயவு என்ன செய்தது. இங்கே பாவம் பக்கத்தில் இருந்தால் திரும்பி நம்மக்கிட்ட வந்துடும். நம்மளுடைய பாவத்தை என்ன பண்ணுறாங்க, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளோ தூரம் அவ்வளோ தூரம் தூக்கி போய் அங்கே தள்ளிட்டு வந்துட்டார் சிலுவையில். அந்த பாவத்தை நம்முடைய கிட்ட சேர விடலை பாருங்க. ஒரு நாய்க்குட்டி அந்த அம்மா வந்தது பாருங்க, தேடி வந்துடுச்சு பாருங்க. நம்ம எங்கே போதும் அது உள்ளே வருது பாருங்க. அது நாய்க்குட்டிக்கு அவளுக்கு தான் பாவம் அப்படி தான் பாருங்கள். பாவம் ஒரு மனிதன் பின்தொடர்ந்து வரும். அந்த பாவம் கூட நம்ம பின்தொடர்ந்து வரக்கூடாது சொல்லி கிழக்குக்கு மேற்கு எவ்வளோ தூரம் அவ்வளோ தூரம் தூக்கி போயிட்டு அங்கே போய் தள்ளிட்டு வந்துட்டார் அப்பா. ஆமாம், அல்லேலூயா. எல்லா பாவத்தையும் அங்கே தள்ளிட்டு வந்துட்டார். அதனால் அது திரும்பி வரத்துக்குள்ளே நம்ம ஆயுசு நாள் முடிஞ்சிடும். ஆமாம், அல்லேலூயா. நம்ம ஒன்றும் அந்த பாவம் மேற்கொள்ள முடியாது. அதனால தான் கிருபைக்கு உட்பட்டு இருக்கிற நாம் பாவம் நம்மை மேற்கொள்ள முடியாது. கிருபைக்கு உட்பட்டு இருக்கிற உன்னை பாவம் ஒரு நாளும் உன்னை மேற்கொள்ள முடியாதுன்னா உன்னை தோற்கடிக்க முடியாது. பாவத்துக்கு உன் மேலே எந்த அதிகாரம் கிடையாதான். இயேசு சிலுவையில் பாவம் ஆனார்ல, அதனால் அந்த பாவம் உன்னை எதுவும் மேற்கொள்ள முடியாது. இனி இயேசு ரத்தத்தினால் மீட்கப்பட்ட உன்னை என்னையும் இந்த பாவம் ஒரு நாளும் மேற்கொள்ளவே முடியாது. பாவம் ஒரு நாளும் உன்னை மேற்கொள்ளாது. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கும் இறங்குகிறார். எப்படி அப்பா ஒரு பிள்ளைக்கு இறங்குறாரோ அதுபோல் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் நமக்கு இறங்குகிறார். ஆமீன், அல்லேலூயா. ஒரு பிள்ளைக்கு ஆண்டவர் அப்பா எப்படி ஒரு பெற்ற பிள்ளைக்கு எப்படி இறக்கமுள்ளவனாக இருக்கிறானோ, அவன் உழைக்கிறதுலாம் வாழ்நாள் முன்னெல்லாம் உழைக்கிறதுலாம் யாருக்காக உழைக்கிறான்னு நினைக்கிறீங்க? ஒரு தகப்பன் இருக்கிற ஸ்தானத்தில் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். அவன் சாப்பிட்றானோ சாப்பிட்லையோ, எதிர்காலத்தில் நம்மளுடைய பிள்ளைங்க என்ன பண்ணணும், நல்லா இருக்கணும். நான் உழைக்கிறது எதுக்காக, நான் வாழ்கிறது எதுக்காக? கல்யாணம் பண்ணிட்டுக்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் வாழ்கிறதெல்லாம் தன் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்காக தான் தகப்பன் வாழ்கிறான். செய்கிறதெல்லாம் பிள்ளைகள் தான் செய்கிறான். அப்போது புரிஞ்சுக்கணும் எப்படி இரக்கமுள்ளவனாக இருக்கிறான் அப்படின்னு. தூர தேசத்துக்கு போன ஒரு பிள்ளை அவனை திரும்பி வந்தபோது அப்பா எவ்வளோ நேசித்தார். உலகமே அவனை எப்படி தூசித்து இருக்கும். அவன் கெட்ட குமாரன். அவன் பேர் என்ன பண்ணுறது, உலகம் வைத்தது கெட்ட குமாரன். ஆனால் தகப்பனத்தில் வந்தபோது அவன் கெட்ட குமாரன் தான். உருக்கும் இரக்கம் அன்பு தயவு, அவன் சொன்னதை எதுவுமே காதில் வாங்கிக்கல. ஒரு தகப்பனுடைய அன்பு எவ்வளோ பெரிது என்பதை என்ன பண்ண முடியும், கிறிஸ்துவின் அன்பிலே காண முடிகிறது. ஆமீன், அல்லேலூயா. தகப்பன் இறங்குகிறது போல தன் பிள்ளைகளுக்கு நான் உங்களுக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதாங்க இறக்கம். உலகமே தன் பிள்ளையை குற்றவாளின்னு சொல்லலாம், கொலகாரன் சொல்லலாம், அசுத்தமானன்னு சொல்லலாம். ஆனால் பெத்தெடுத்த பிள்ளைய அப்பா சொல்லுவானா? அதுமாரி உலகமே சொன்னால் கூட சொல்ல மாட்டான். இது மாதிரி தகப்பன் தன் பிள்ளைகளுடைய குற்றங்களை கூட என்ன பண்ணுறாரு, மன்னிச்சு ஏற்றுக்கொள்கிறார். அதான உண்மைங்க. உலகமே குற்றவாளின்னு சொல்லிட்டேங்க தன் பிள்ளையை குறித்து, என் பிள்ளை நல்லவன் தான் சொல்லுவாங்க. அதுதாங்க தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குற அன்பு. ஆமென், அல்லேலூயா. நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நம் மண் என்று நினைவு கூறுகிறார். நம்ம உருவம் என்னதுன்னு தெரியும், நம்ம யார் என்ன எப்படியாப்பட்ட ஆளுன்னு தெரியும். நம்ம மண்ணாக இருக்கிறோம். இந்த மண்ணிலேருந்து ஆண்டவர் நம்ம எடுத்து இருக்கிறார். நம்ம எல்லாம் மண், அது தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் கையில் உருவாக்கப்பட்ட மண், செம்மண்ணிலேருந்து ஆண்டவர் மனுஷன் என்ன பண்ணிட்டாரா உருவாக்கினார். நம்ம மண் என்று அவருக்கு தெரியும். உண்டாக்கினவர் அவர் தான் தெரியும். நம்ம எதாவது தப்பு செய்துட்டா அந்த தப்பை கூட சரி செய்கிறவர் யார்? கடவுள் தான் சரி செய்ய முடியும். நம்மளால் என்ன பண்ண முடியும்? நம்ம பலவீனமான ஆள் பாருங்கள், ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் கிடையாது. அதனால் நம்ம மண் என்று தெரியும் அவருக்கு. அதனால் அவரே நமக்கு என்ன பண்ணுறார், உதவி செய்கிறார். இந்த கிறிஸ்துவின் அன்பை நீங்கள் புரிஞ்சுக்கினீங்கன்னா தேவனை விட்டு நீங்கள் தொலைவே போக மாட்டீங்க. ஆமீன், அல்லேலூயா, அல்லேலூயா.
மனுஷுடைய நாட்கள் புல்லுக்கும் ஒப்பாயிருக்கிறது. வெளியிலே புஷ்பத்தை போல பூக்கிறான். புல்லுடைய ஆயுசு நாட்கள் எப்படி இருக்கிறது? புல்லுவின் ஆயுசு நாட்கள் கொஞ்ச நேரம், வெயில் வந்த உடனே அது என்ன பண்ணும்? உலர்ந்து போய்விடும். பூ எவ்வளோ நாள் இருக்கும்? புஷ்பத்தை பூக்கிறது தான் புஷ்பம் எப்படி இருக்கும்? பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிறோம். மறுநாள் 2 நாள் கழிச்சு கண்டிப்பாக அது வாடிடும். அது பூவில் செடியிலேருந்து பிக்கப்பட்டாலே அது வாடி போயிடும். அதோடைய மேன்மை, அதோடைய மகிமையெல்லாம் இழந்துடும். அதுபோல் மனுஷனுடைய வாழ்க்கை புல்லுக்கோப்பாகவும் பூவுக்கோப்பாகவும் இருக்குது. எல்லாம் ஒரு நாள் மாறிடும். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கோப்பாக இருக்குது. காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிட்டு அது இருந்த இடம் இனி அறியாது. காற்று வீசின போது அது இருக்கிற இடமே தெரியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர் மேலே, அவருடைய நீதி அவர் பிள்ளைகள் மேலே அனாதியாய் என்றென்றைக்கும் இருக்கும். கர்த்தருடைய கிருபையோ, இப்போ என்ன சொல்லிட்டாரு? காற்று வீசின உடனே புல் காணாமல் போயிடும், அதனுடைய தன்மை மாறிடும். ஆனால் கர்த்தருக்கு பயந்து இருக்கிறவர்களுக்கோ அவருடைய கிருபை என்ன பண்ணும்? அனாதையாக அவருடைய பிள்ளைகள் மேல் இருக்கும். ஒன்றே ஒன்று செய்யுங்க, கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற மனுஷன், அது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்திலே ஏற்க கடவுது. அப்போ கர்த்தருக்கு ஒரு மனுஷன் பயப்படுகிற பயம் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்குமானா, ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உன் பிள்ளைகளையும் உன் பிள்ளைகள் மேலேயும் கிருபை என்ன பண்ணும்? நிலைத்து நிற்கோ. புல்லு நிலைத்திருக்காது, பூவும் நிலைத்திருக்காது. எது நிலைத்திருக்கும்? கிருபை மாத்திரம் நிலைத்திருக்கும். கிருபை நிலைத்திருந்ததுன்னா நீ உன் பிள்ளைகளையும் இந்த பூமியின் சந்ததிகள்லாம் நிலைத்து நிற்கும். கிருபை தான் உன்னை என்ன பண்ணுது? நிலை நிறுத்த வைக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளையெல்லாம் நீ செய்ய நினைக்கிறவர்கள் மேலே உள்ளது. உடன்படிக்கை கைக்கொண்டு, கடவுளுடைய வார்த்தையெல்லாம் கைக்கொண்டு அவர் கட்டளையெல்லாம் நீ செய்ய நினைக்கிறவர்கள் மேலே உள்ளது. கர்த்தர் வானங்களின் மேலே தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் யாராம்? வானங்களின் மேலே தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறாராம். அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகை செய்கிறது. சர்வத்தையும் ஆளுகை செய்கிறது. எப்படி சொல்றாரு பாருங்க? அவருடைய சிங்காசனம் வானங்களின் மேல் இருக்கிறது. கடவுளுடைய சிங்காசனம் எங்கே இருக்குது? வானங்களின் மேல் இருக்குது. நம்முடைய ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? வானங்களிலே இருக்கிறார். எங்கே உட்காந்துருக்கார்? சிங்காசனத்தை போட்டு உட்காந்துருக்கார். அந்த சிங்காசனம் ஒருவனாலும் அசைக்க முடியாது. அங்கிருந்து சர்வத்தையும் என்ன பண்ணுறாரா? ஆளுகை செய்கிறார். நம்ம ஆராதிக்கிற அந்த ஆண்டவர், தாவீது சொல்கிறார், அந்த ஆண்டவர் யாரு? நான் இந்த பூமியில சிங்காசனத்தை போட்டு ஆளுகை செய்கிறேன், ஆனால் அவரோ வானங்களின் மேல் சிங்காசனத்தை வைத்து ஆளுகை செய்கிறார். வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி என்று ஏசாயா சொல்கிறார். நமக்கு ஒரு ஆலயத்தை, அவருக்கு ஒரு ஆலயத்தை நம்ம கட்ட முடியாது. அவர் மகா பெரிய ஆலயத்தை அவர் கட்டி வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா.